ஓ, உனக்கு அவ்வளவு திமிரு ஆயிடுச்சா? என் வீட்லயே உட்காந்துட்டு என்கிட்டயே உன் திமிரையும் அதிகாரத்தையும் காட்டுற. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏய், யாரு? நான் கத்திட்டு இருக்கேனா? பின்ன நானா? நீங்க தான். இப்போ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஏய், போதும். காலையில என்ன பேச வைக்காத. எதுவும் நல்லதுக்கு இல்ல, அப்புறம் பாத்துக்கோ. போதும். நீங்க தான் பேச்ச வளர்க்குறீங்க. நான் ஒண்ணு உங்ககிட்ட வந்து பேசல. ஏய், என்ன பார்த்தா உனக்கு என்ன மென்டல் மாதிரி இருக்கா? தேவையில்லாம உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்குதுக்கு. அப்படின்னு நான் சொல்லலையே. ச்சே, வர வர இந்த வீட்ல கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. மித்ரா, என்னம்மா? என்னாச்சு? ஒரே சத்தமா இருந்துச்சு. ஏதாவது பிரச்சனையா? உங்க பையன்தாமா காலையில தேவையில்லாத விஷயத்த புடிச்சுக்கிட்டு திட்டிட்டு போறாரு. வினய் திட்டினானா? ஏன் தான் இந்த பையன் இப்படி புத்தி கெட்டு போய் திரியறானே தெரியல. அம்மா விடுங்க. இதுக்கெல்லாம் நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? இதை விடலாம் பெரிய பெரிய விஷயத்த பேசிட்டாரு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. விடுங்கம்மா. அதுக்கு இல்லம்மா, இன்னைக்கு நல்ல நாள். அதுவுமா நான் ஒண்ணு நினைச்சு வந்தேன். அதுக்குள்ள நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நல்ல நாளா? இன்னைக்கு என்னம்மா நல்ல நாள்? இன்னைக்கு வரலட்சுமி விரதம்மா. வழக்கமா நம்ம வீட்ல இது பயங்கர விசேஷமா நடக்கும். வரலட்சுமி விரதமா? ஆமாமா, அது ஒண்ணு இல்ல மித்ரா. சுமங்கலி பொண்ணுங்க இன்னைக்கு தன்னோட புருஷனுக்காக வேண்டிக்கிட்டு சாமி கும்பிடுறது வழக்கம். இது வருஷா வருஷமா நம்ம வீட்ல சிறப்பா கொண்டாடுவோம். பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் இங்க வருவாங்க. நீங்க 2 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கம் நிக்கிறீங்க. அதான் எந்த ஏற்பாடுமே பண்ணல. அதனால என்ன வாசுகி, வழக்கம் போல பெருசா பண்ணலனாலும் நாம பண்ண வேண்டிய பூஜையை பண்ண வேண்டியதானே? நீ என்ன சொல்ற? நானும் மித்ரா கிட்ட அதாங்க சொல்ல வந்தேன். மித்ரா, கண்டிப்பா இந்த வருஷம் வரலட்சுமி பூஜையில கலந்துக்கணுமா? என்னம்மா நீங்க? என்னமோ புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ற மாதிரி என்னையும் பூஜையில கலந்துக்க சொல்றீங்க. நான் சரின்னு சொன்னாலும் உங்க பையன் வந்து நிப்பாரா? அவர் என்ன மனைவியாவே மதிக்கலையேம்மா. இல்ல மித்ரா, கண்டிப்பா நீ இதுல கலந்துக்கணும். உன் நிலைமை என்னன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லாத்துக்கும் மேல இது ஓன் நல்லதுக்கும் வினை நல்லதுக்கும் மட்டும் இல்லம்மா, நாளைக்கு வரப்போற குழந்தையோட நல்லதுக்கும் சேர்த்துதான். எனக்கு ஓகேதாமா. இதுக்கு அவர் ஒத்துப்பாரா? அவன் ஏன் ஒத்துக்காம போக போறான்? நீ இருமா. வினய், வினய், என்னப்பா? இப்படி வா. இப்படி வந்து நில்லு. இன்னைக்கு நடக்க போற வரலட்சுமி பூஜையில மித்ரா கலந்துக்க போறா. சரி, அது எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? என்னடா பேசுற? மித்ரா கலந்துக்கிறான்னா கண்டிப்பா நீயும் கலந்துக்கிட்டு தானே ஆகணும். ராம்கி, வினய், 2 பேரும் இதுல கலந்துக்கிட்டு தான் ஆகணும். இது உனக்காகவும் அவ வயித்துல வளர்ற சின்ன குழந்தைக்காகவும் தான். அம்மா, நான் வந்து அங்க என்னம்மா பண்ண போறேன்? வினய், அம்மா சொல்றேன்ல, கண்டிப்பா நீ கலந்துக்கிட்டு தான் ஆகணும்.
தாலிக்கு குங்குமம் வச்சுக்கோமா. சார் சார் போஸ்டா? ஒரு நிமிஷம் இரு. பாப்பா யாருக்குப்பா? இங்க மித்ராங்கிறது யாருங்க? அவங்களுக்கு தான் போஸ்ட் வந்திருக்கு. மித்ராவுக்கா? எனக்கு வந்திருக்கா? உங்களுக்கு தாம்மா, கோர்ட்ல இருந்து வந்திருக்கு. இந்தாங்க, இதுல ஒரு சைன் போடுங்க. குடுமா. தேங்க்யூ மேடம். நீ போப்பா. சரிங்க. என்னங்க என்னங்க என்ன ஆச்சு? என்னப்பா? அட சொல்லுங்க, என்ன ஆச்சு? மித்ராவுக்கு வினய் அனுப்பியிருக்கிற டிவோர்ஸ் நோட்டீஸ். என்னங்க என்ன சொல்றீங்க? என்னடா இது? என்ன பண்ணி வச்சிருக்க? என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? மித்ரா ஒண்ணும் நீ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கல, நாங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம். இன்னைக்கு பிரிஞ்சு போக மட்டும் எப்படி நீ தனியா முடிவெடுத்த? அது எப்படிடா இப்படி ஒரு காரியத்தை பண்ண மனசு வந்துச்சு உனக்கு? டிவோர்ஸ்க்கு காரணம் அவ நடத்த சரியில்லைன்னு சொல்லிருக்க. ஏண்டா ஏண்டா இப்படி பண்ற? சொல்லு சொல்லு. எங்க எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுங்க? ஐயோ ஆண்டவா. வினய், இது வரைக்கும் நீ செஞ்சது எல்லாத்தையும் நான் டாலரேட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இதையும் நான் பொறுத்துக்க நினைச்சுக்காத. நீ நினைக்கிறத மட்டும் தான் சரின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பியா என்ன? இது எங்க கொண்டு போய் உன்னை நிறுத்தணும்னு தெரியல. ஆமா வினய், நீ ஏன்டா அப்படிலாம் பண்ற? இப்படி யார் சொல்றதையுமே கேட்காம நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கடா. நாங்கெல்லாம் இதுக்கு சம்மதிப்போம் நீ எப்படி நினைச்ச? இது கண்டிப்பா தீபிகா வேலையா தான் இருக்கும். தீபிகா இரு, இந்த பாரு. என்னங்க இவனை என் கண்ணு முன்னாடி நிக்க வேணான்னு சொல்லுங்க, போ சொல்லுங்க. இவன் என் பையனே இல்ல, போ சொல்லுங்க முதல்ல. ஐயோ, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி ஆளாளுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? வர வர இந்த வீட்ல கொஞ்சம் கூட நிம்மதி எல்லாம் போச்சு.
தீபிகா தீபிகா வினய், ஏய் நீ எங்க போன? ஏய் வினய், நான் இப்பதான் உன்னை நினைச்சேன். அதுக்குள்ள கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற. 100 ஆயிசுடா உனக்கு. ஆமாமா, உங்க கூட எல்லாம் இருந்தனா நான் அப்படியே 100 ஆயுசு வரைக்கும் வாழ்ந்துருவேன் பாரு. கொஞ்சம் கம்முன்னு இருக்கியா? டேய், என்னாச்சுடா? ஏன் கோவமா இருக்க? டேய், நீ வீட்டுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சியா? யார் வீட்டுக்கு? உனக்கெல்லாம் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன கேட்காம இந்த விஷயத்துல எதுவும் பண்ணாதன்னு. எதுக்கு நீ இப்ப வீட்டுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்ச? நீ தானடா அனுப்ப சொன்ன, மறந்துட்டியா? மண்ணம் கட்டி நான் உன்னை அனுப்ப சொன்னா உங்ககிட்ட நானு. ஏய், நீ டிவோர்ஸ் பண்ணணும்னு சொன்ன. நான் உன் நல்லதுக்காக, நீ நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக அதை எக்ஸிக்யூட் பண்ண. அதுக்கு போய் இந்த குதி குதிக்கிற. புரிஞ்சு போச்சு வினய், புரிஞ்சு போச்சு. நீ இன்னும் அவளை மறக்கல. இந்த கோவம் வெறுப்பு எல்லாம் சும்மா. நீ இன்னும் ஆழ் மனசுல அவளை லவ் பண்ணிட்டு தான் இருக்க. அதான் டிவோர்ஸ்னு சொன்னது உனக்கு இப்படி உதறுது. எங்க இல்லன்னு சொல்லி உன் மனசை தொட்டு சொல்லு பார்க்கலாம். ஏய் இங்க பாரு, உனக்கு நான் கடைசியா சொல்றேன், இனிமே இந்த விஷயத்துல நீ தலையிடவே கூடாது. ஏன் கூடாது? நீ வீட்டை விட்டு கோச்சிட்டு வந்தா இங்க வந்திருப்ப. தேவையில்லாம குடிச்சிட்டு புலம்புவ. அதெல்லாம் கேக்குறதுக்கும் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு. ஆனா உன் நல்லதுக்கு யோசிச்சு ஒரு டிசிஷன் எடுக்க எனக்கு உரிமை இல்லையா? இங்க பார்வனே, நீ உங்க அம்மா அப்பாக்காக பாக்குற. ஆனா அத அவங்க தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாம அதுக்கு அலோ பண்ண முடியுமா சொல்லு? ஒரு நல்ல ஃப்ரெண்டா உன் லைஃப் மேல எனக்கு அக்கறை இருக்கு வினய். நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது தீபிகா. ஆனா அதுக்குன்னு ஒரு டைம் வரும். சும்மா எடுத்தோம் கவுத்தோம்னா எல்லாத்தையும் எல்லா நேரமும் செஞ்சிட முடியாது. இங்க பாரு, உனக்கு நான் மறுபடியும் சொல்றேன், இனிமே இந்த விஷயத்துல என்ன கேட்காம தேவையில்லாம எதுவுமே பண்ணாத. முந்திரி கொட்ட மாதிரி. தீபிகா ப்ளீஸ் தீபிகா, என்னால முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆளாளு ஒரு பக்கம் போட்டு என்னை படுத்துறீங்க. நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணாத சொல்லிட்டேன். இங்க பாரு, எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், புரியுதா? உன்னதான் புரியுதா இல்லையா? புரியுதுடா, புரியுது. உன் பொண்டாட்டி ஆச்சு, நீ ஆச்சு, என்னமோ பண்ணுங்க. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. ஏய் வினய், சாப்பிட்டு போடா. எனக்கு சேர்த்து நீயே கொட்டிக்கோ. போடா போ. இவனும் எதுவும் செய்ய மாட்டானாமா, நானும் எதுவும் செய்யக்கூடாதான். போடா. ஆட்டோல தான் வந்தேன். அது பஞ்சர் ஆயிடுச்சு. அதான் இப்போ நடந்து வந்துட்டு இருக்கேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பக்கம் தானே, நான் வந்துடுறேன். நீ கவலைப்படாம இரு, நான் வந்துட்டு உனக்கு கால் பண்றேன். நீயும் வாசுகி அம்மா மாதிரியே பேசாத. இதுக்கு மேல நடக்கிறதுக்கு கெட்டது என்ன இருக்கு சொல்லு? ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும்? நீதான் வேணும். என்ன பாக்குற? ஒழுங்கு மரியாதையா வண்டியில இரு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. நான் பொண்ணுலாம் பார்க்கவே மாட்டேன், அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன்.
மித்ராமா, அப்படி ஓரமா போய் நில்லுங்க. தெரியும். என்ன மித்ராமா, என்ன தெரியும்? மித்ராமா, என் அம்மா சத்தியமா சொல்றேன், நான் உன்னை கொலை பண்ணணும்னு நினைக்கலமா. ஆனா நான் அதுக்காக தான் வந்தேன். அப்புறம் உன் நல்ல மனசு தெரிஞ்சு அந்த எண்ணத்தை நான் கைவிட்டுட்டேம்மா. என்ன நம்புமா. அத கேக்கலண்ணே. எதுக்கு நான் எங்க போனாலும் என்னையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன ஃபாலோ பண்றது எனக்கு தெரியும்ண்ணே. ஆனா அது ஏன்? எனக்கு கடமை இருக்குமா. நீ என் அம்மா உயிரை காப்பாத்தி கொடுத்திருக்கமா. நான் உன் புள்ள உயிரை காப்பாத்தி கொடுக்கணும்ல. அந்த கடமை எனக்கு இருக்குமா. இதோ இப்ப வந்தானுங்களே, யாரு நினைச்சீங்க? உங்க வீட்டுக்காரரும் அந்த தீபிகாவும் அனுப்பின ஆளுங்க தான். தீபிகாவும் இதுக்கு பின்னாடி இருக்காளா? உன்னை மட்டும் இல்ல மித்ராமா, அவங்களையும் சேர்த்து தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மித்ராமா, அழாதம்மா, தயவு செஞ்சு அழாதம்மா. அண்ணே, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தோணுது. நீங்க கொஞ்சம் எனக்கு உதவியா இருக்க முடியுமா? கண்டிப்பா மித்ராமா, கண்டிப்பா இருக்கேன். அப்போ மறுபடியும் வீட்டுக்கு வரீங்களா? வரமா, கண்டிப்பா வரமா. நம்பலாமாண்ணா? அம்மா சத்தியமா என்ன நம்பலாமா. உன் மேலயும் குழந்தை மேலயும் ஒரு திரும்ப படாம பாத்துக்கிறது என் பொறுப்புமா. சரி வாங்க. சரிம்மா.